விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். ஆனால் மரணத்தையே மண்டியிட வைக்க முடியுமா? 16 வயதில் உயிர் பிரியும் என்று தெரிந்தும் காலனையே அலறவிட்ட அந்த சிறுவனின் அசாத்திய பக்தி எத்தகையது! இதோ மார்க்கண்டேயரின் மெய்ச்சிலிருக்க வைக்கும் வரலாறு. ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பண்டைய காலத்தில் மிருகண்டு முனிவர் தமது மனைவி மானினியுடன் ஒரு அழகிய ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தனர். இருவரும் மிகவும் நல்லவர்கள், கடுமையான தவம் செய்பவர்கள், சிவபெருமானின் தீவிர பக்தர்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருந்தது. பல ஆண்டுகளான பிறகும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. தமது வம்சம் தொடராது என்ற கவலையில் இருவரும் தினமும் மனவேதனையில் தவித்தனர். இறுதியில் மிருகண்டு முனிவர் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தை தொடங்கினார். பல மாதங்கள் உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் ஒரே நினைப்பாக சிவனை தியானித்து தவம் செய்தார். அவருடைய தவத்தின் வலிமையை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றினார். முனிவரே, உன் தவத்தால் நான் மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று அருள் புரிந்தார். அப்போது மிருகண்டு முனிவர் கண்ணீருடன் கூறினார், பரமனே, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். ஆனால் அவன் நல்லவனாகவும் உன் மீது பக்தி கொண்டவனாகவும் ஞானம் நிறைந்தவனாகவும் இருக்க வேண்டும். சிவபெருமான் மெதுவாக சிரித்தார். பிறகு 2 விருப்பங்களை கொடுத்தார். நான் உனக்கு ஒரு மகனை அளிக்கிறேன். ஆனால் 2 வழிகள் உள்ளன. ஒன்று, நீண்ட ஆயுள் கொண்ட ஆனால் சாதாரண அறிவும் பக்தியும் கொண்ட மகன், அல்லது வெறும் 16 ஆண்டுகள் மட்டுமே வாழும் ஆனால் அளவற்ற பக்தியும் அபார ஞானமும் கொண்ட மகன். எதை தேர்ந்தெடுக்கிறாய்? மிருகண்டு முனிவர் ஒரு கணம் அமைதியாக நின்றார். பிறகு உறுதியுடன் கூறினார், பரமனே, 16 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தாலும் பரவாயில்லை. அவன் உன் பக்தனாகவும் ஞானியாகவும் இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்ட சிவபெருமான் மகிழ்ந்தார். அவ்வாறே ஆகட்டும் என்று அருள் வழங்கி மறைந்தார். சில காலம் கழித்து மானினி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தையின் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி இருந்தது. அவனுடைய கண்கள் பிரகாசித்தன. அவனை பார்த்த அனைவரும் வியந்தனர். மிருகண்டு முனிவர் அவனுக்கு மார்க்கண்டேயர் என்று பெயரிட்டார். ஆனால் அவருடைய மனதின் ஆழத்தில் ஒரு பயம் மட்டும் எப்போதும் இருந்தது. என் மகன் 16 வயதில் மரணம் அடைவான். காலம் வேகமாக நகர்ந்தது. மார்க்கண்டேயர் வளர வளர அவருடைய தெய்வீக குணங்கள் வெளிப்படத் தொடங்கின. சிறுவயதிலேயே வேதங்களையும் புராணங்களையும் எளிதாக கற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு சிவபெருமான் மீது இருந்த பக்தி. அது சாதாரண பக்தி இல்லை. அவர் எப்போதும் சிவலிங்கத்தை வழிபடுவார். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரிப்பார். சிவனை பற்றிய பாடல்களை பாடுவார். அவரை பார்த்த அனைவரும், இவன் சாதாரண குழந்தை அல்ல, தெய்வீக குணங்கள் கொண்டவன் என்று புகழ்ந்தனர். ஆனால் ஆண்டுகள் வேகமாக ஓடின. மிருகண்டு முனிவரின் மனதில் பயம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. மார்க்கண்டேயருக்கு 15 வயது முடிந்து 16வது வயது தொடங்கியது. அன்று முதல் முனிவரின் முகத்தில் இருந்த சோகத்தை மார்க்கண்டேயர் கவனித்தார். ஒரு நாள் அவர் கேட்டார், அப்பா, நீங்கள் ஏன் எப்போதும் கவலையுடன் இருக்கிறீர்கள்? ஏதாவது கஷ்டமா? மிருகண்டு முனிவர் நீண்ட பெருமூச்சு விட்டார். பிறகு உண்மையை கூறினார். மகனே, நீ பிறப்பதற்கு முன்பு சிவபெருமான் உனக்கு வெறும் 16 ஆண்டுகள் மட்டுமே ஆயுள் அளித்தார். இன்னும் சில நாட்களில் உன் வயது 16 நிறைவடையும். அப்பொழுது யமதேவன் உன்னை அழைத்துச் செல்வான். இந்த வார்த்தைகளை கேட்ட மார்க்கண்டேயர் சிறிதும் பயப்படவில்லை. அமைதியாகச் சிரித்தார். பிறகு உறுதியாக கூறினார், அப்பா, கவலைப்படாதீர்கள். சிவபெருமான் என் பாதுகாவலர். அவர் இருக்கும்போது யாராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் அவரை முழுமனதுடன் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை, அந்த பக்தி, அதே அவரின் மிகப்பெரிய சக்தி. இறுதியாக அந்த நாள் வந்தது. மார்க்கண்டேயரின் 16வது பிறந்த நாள். அன்றிரவு முழுவதும் அவர் அருகிலிருந்த சிவன் கோவிலுக்கு சென்றார். அங்கிருந்த சிவலிங்கத்தை கட்டி பிடித்துக்கொண்டு கண்ணீருடன் சிவனை வேண்டிக் கொண்டார். பரமனே, என் ஒரே தஞ்சம் நீதான். நீ தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. என்னை காப்பாற்று. அவருடைய குரலில் இருந்த பக்தி விண்ணையே தொட்டது. அந்த நேரத்தில் யமதேவன் தமது வீரர்களுடன் அங்கு வந்தார். அவர் கையில் மரணக் கயிறு இருந்தது. அதை வைத்து மார்க்கண்டேயரின் உயிரை பிடிக்க முயன்றார். ஆனால் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை விட்டுவிடவில்லை.
என்னை விட்டுவிடு, நான் என் இறைவனிடம் சரணடைந்து விட்டேன் என்று கதறினார். இதைக் கண்டு யமதேவன் கோபமடைந்தார். நீ விதியை மாற்ற முடியாது, அனைவரும் என் கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று கூறி தம் கயிற்றை வீசினார். ஆனால் அந்த கயிறு மார்க்கண்டேயரையும் அவர் கட்டிப்பிடித்திருந்த சிவலிங்கத்தையும் சேர்த்து சுற்றியது. அடுத்த நொடியில் பூமி அதிர்ந்தது, வானம் கருமேகங்களால் சூழப்பட்டது, இடி முழங்கியது. பின்னர் நில் என்ற ஒரு கர்ஜனை குரல் முழங்கியது. உடனே சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் தோன்றினார். நீலகண்டராக, கண்கள் சிவந்து, கோபத்தின் உச்சியில் கையில் திரிசூலம் ஏந்தியபடி யமதேவனை நோக்கி நின்றார். யமா, என் பக்தனை துன்பப்படுத்த உனக்கு எந்த உரிமை உள்ளது? அவன் முழு மனதுடன் என்னை நம்பியிருக்கிறான். அவனை காப்பாற்றுவது என் கடமை என்று கர்ஜித்தார். சிவனின் கோபத்தைக் கண்டு யமதேவன் நடுங்கினார். பிறகு பணிவுடன் கூறினார், பரமனே, நான் விதியின்படி என் கடமையைச் செய்தேன். அப்போது சிவபெருமான் மார்க்கண்டேயரை நோக்கி பார்த்தார். மகனே, உன் பக்தியால் நான் மகிழ்ந்தேன். இன்று முதல் நீ மரணத்திற்கு அப்பாற்பட்டவன். நீ என்றும் இளைஞனாகவும் உயிருடனும் இருப்பாய். உலகம் அழியும் வரை நீ பூமியில் தங்கி நல்லவர்களுக்கு அறிவுரை கூறி தர்மத்தை பாதுகாப்பாய் என்று வரமளித்தார். அந்த நொடியில் மார்க்கண்டேயர் மரணத்தை வென்ற சிரஞ்சீவியாக மாறினார். அவருடைய கதை உலகம் முழுவதும் பரவியது. மக்கள் அவரை பார்க்கவும் அவரிடம் அறிவுரை கேட்கவும் கூடினர். இன்றும் கூட மார்க்கண்டேயர் மறைந்த வடிவில் பூமியில் வாழ்ந்து சிவபெருமானின் புகழை பரப்புவதாகவும் பக்தர்களுக்கு வழிகாட்டுவதாகவும் நம்பப்படுகிறது. மார்க்கண்டேயரின் வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை கற்பிக்கிறது. உண்மையான பக்தி இருந்தால் விதியையே மாற்ற முடியும். அவர் தம் குறுகிய ஆயுளை பற்றி பயப்படவில்லை, இறைவனை மட்டுமே நம்பினார். அதனால்தான் அவர் நித்திய வாழ்வை பெற்றார். நாமும் நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாமல் உறுதியுடன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த தடையும் நம்மை வெல்ல முடியாது. மார்க்கண்டேயரைப் போல நாமும் தர்மத்தின் பாதையில் நடந்தால் இறைவனின் அருள் எப்போதும் நம்முடன் இருக்கும். மரணத்தையே வென்ற பக்தன் பற்றிய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? மார்க்கண்டேயரின் மீது உங்களுக்கு பக்தி இருந்தால் ஓம் நம சிவாய என்று கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளை காண எங்கள் சேனல் ஆன்மீக மாலையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.